வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கடந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 101ஆம் பாகத்தில் கருமையம் பரமாத்மா ஜீவாத்மா மனம் எண்ணம் என்ற சிந்தனையின் இறுதி பாகம் 8வது அங்கமாக இறுதி பாகத்திலே சில கருத்துக்களை சிந்தித்து நிறைவு செய்துவிட்டு அடுத்து நாம் புதிய ஒரு சிந்தனைக்கும் வர இருக்கின்றோம். கருமையம் பரமாத்மா ஜீவாத்மா மனம் எண்ணம் இவற்றெல்லாம் புரிந்து கொண்ட பிறகு மேற்கொண்டு நமது ஆத்மாவை களங்கப்படுத்தாத வகையிலே தெய்வநீதிக்கு இணைந்து வாழ்கின்ற அறநெறியிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதை வள்ளுவ பெருந்தகை பழிக்கு அஞ்சும் பண்புள்ள சந்ததி என்பார். எழுபிறப்பும் தேவை தேண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழிப்பிறங்கா பழிச்செயலை செய்வதற்கே பயப்படுகின்ற வெட்கப்படுகின்ற சந்ததியாக இருக்க வேண்டும். ஒழுக்க பழக்கத்தோடு தர்ம நீதிகளோடு உண்மையான தெய்வ பக்தியோடு வாழ்கின்ற தம்பதிக்கு நிச்சயமாக நல்ல ஒழுக்கமுள்ள சந்ததிகள் உருவாகும். இந்த இயற்கை விதிக்கு மாறுபடுகின்ற போது அதற்கு தகுந்த தரம் குறைந்த சந்ததியை உருவாகும். அதை வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இயற்கை நியதியே தெய்வத்தின் அன்பும் கருணையும் தானே. அதில் துன்பம் வர முடியாது அல்லவா? இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்பார் மகர்ஷி அவர்கள். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்றார் பாரதியார். இப்படி மகான்கள் இறைவனின் கருணையை சுகமான வாழ்க்கையாகத்தான் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த விதிக்கு முரணாக நன்மைகள் குறைகின்ற போது துன்பங்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கின்றன. பாவப்பதிவுகளுக்கு விளைவு நோய்களும் துன்பங்களும் தானே. அப்போ ஒரு மனிதன் இயற்கையாக வர வேண்டிய சுகங்களை தூய்க்க முடியாமல் நோய், வறுமை, கடன், சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று பல துன்பங்களை சந்திக்கிறான் என்றால் காரணம் என்ன? நலத்தின் கண் நாரின்மை தோன்றி. நாரின்மை என்றால் குறைவுபடுகிறது என்றால் காரணம் என்ன? இவன் மட்டும் காரணம் அல்ல, குலத்தின் கண் ஐயப்படும். பரம்பரையே சந்தேகத்திற்குரியதுன்றார். காரணம் என்ன? 7 தலைமுறைகளுக்கு பயணிக்கக்கூடியது
புண்ணிய பாவ செயல்களின் விளைவுகள் 7 தலைமுறைகளிலே எங்கோ ஒரு இடத்துல வெளிப்படும். இந்த நன்மை தீமை என்ற விளைவுகளை அதனுடைய முதிர்வு காலத்திலே நிச்சயிப்பது தெய்வநீதி. அதனால்தான் ஒரு அருமையான வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில், பிரசன்ட் என்று நிகழ்காலத்தை குறிப்பிடுவார்கள். இது ஒற்றை சொல்லாகத்தான் நாம் பொருள் கொண்டிருக்கின்றோம். பிரசன்ட் என்றால் நிகழ்காலம் என்றுதான் பொருள் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை சற்று ஆராய்ந்து பிரித்து பார்க்கின்ற போது PRESENT என்ற பிரசன்ட் என்ற சொல் 2 சொற்களாக பிரிவுபடுவதை பார்க்கலாம். PRESENT சென்ட். இப்போ ப்ரீசென்ட் என்றால் முன்னமே அனுப்பப்பட்டு விட்டது, ஃபார் டெலிவரி என்று அர்த்தம். நம்ம அமேசான்ல பொருள் வாங்குறோம், ரெடி ஃபார் டெலிவரி அப்படின்றாங்க இல்லையா? அதுபோல ப்ரீசென்ட் என்றால் அது அனுப்பப்பட்டு விட்டது, விநியோகத்திற்காக அனுப்பப்பட்டு விட்டது. எனவே பிரசன்ட் இஸ் நாட் ஒன்லி பிரசன்ட், இட் இஸ் ப்ரீசென்ட். நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். அவரவர் கர்ம வினைகளின் அடிப்படையில் நிகழ வேண்டிய காலம். இதுல இன்றைக்கு வாழ்கின்ற தலைமுறையை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நமக்கு நல்லவர்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது, தீயவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகின்ற போது விடை கிடைக்காது, குழப்பம்தான் மிச்சமாகும். ஆத்மாவை பற்றிய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல், ஆத்மா என்பது அழிவில்லாதது மட்டும் அல்ல, அடுத்தடுத்து சந்ததிகள் என்ற வகையிலே ஆத்மாதான் தன்னை பிரதி எடுத்துக் கொள்கிறது. கணவன் மனைவி என்ற இவருடைய ஆத்மாக்கள் இணைந்து ஒரு புதிய ஆத்மாவை உருவாக்கிக் கொள்கிறது. தாயின் கர்ப்பத்தில் முதலில் தோன்றுவது ஆத்மாதான். அதில் உள்ள வினை பதிவுகளுக்கு தகுந்தாற் போல உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்களை தூய்ப்பதற்கான ப்ளூ பிரிண்ட் இங்கே வந்துருது. ஆத்மாதான் உடலை கட்டிக்கொள்கிறது. இந்த ரகசியம் எல்லாம் புரியாமல் இந்த கேள்விக்கு விளக்கம் தெரியாது. அப்ப இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற நன்மைகளோ தீமைகளோ இன்றைக்கு மட்டுமே விளைந்தது அல்ல. நமக்கு முன் 6 தலைமுறைகளில் செய்தவையெல்லாம் திணிவு பெற்று அதுக்கு தகுந்த முதிர்வு நேரத்துல நமக்கு நன்மையோ தீமையோ அளிக்கிறது. இது தெய்வநீதி. இதைத்தான் அடுத்த தலைப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எனவே ஆத்மா என்பது இறைநிலை முதல் இன்றைய இந்த சனம் வரைக்கும் உள்ள அனைத்து வரலாற்று செய்திகளையும் தனக்குள் அடக்கியிருப்பது. அதிலே வெளிப்படுவது குறைந்தபட்சம் 7 தலைமுறையின் வினைகளுக்கு தகுந்த விளைவு. இந்த மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா, எண்ணங்கள் பிறக்கின்ற இடம் மூளை. மூளையின் கட்டளைகளை செயல்படுத்துபவை உணர்புலன்களும் செயல் புலன்களும். தெய்வ நீதிக்கு, இயற்கை சட்டத்திற்கு உடன்பட்ட செயல்களுக்கு எல்லாம் விளைவாக நன்மைகளே வந்து சேரும். துன்பத்தின் சாயல் கூட இருக்காது. முரண்பட்ட நிலையிலேயே நமக்கு துன்பங்கள் வந்து சேரும். இப்ப எல்லாம் மீண்டும் ஆத்மாவில் பதியும். அப்போ
ஒரு பதிவு வெளிப்படுதல், எண்ணம் தோன்றுதல், செயலாக்கம் பெறுதல், இன்ப துன்ப அனுபவங்களை பெறுதல், இவை அனைத்தும் மீண்டும் ஆத்மாவிலேயே பயந்து கொண்டிருக்கும். இது ஒரு விதிவிலக்கு இல்லாத ஒரு வட்டம். சர்க்கிள். இந்த கண்ணிகள் உடைப்படுவதே இல்லை. இந்த வட்டத்திற்குள் தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதுதான் இதுவரைக்கும் நாம் பார்த்து நிறைவு செய்கின்ற தலைப்பு. மகரிஷி ஒரு கவி சொல்கிறார், உடல் இயக்க அலைகளோடு புலன் மூலம் தனது உணர்கின்ற அலைகளும் உள் கருமைய ஈர்ப்பால் உடல் மையத்தில் சுருங்கி இருப்பாகும். இதுவே உயிர்கட்கு வினைப்பதிவாம், அறிவாட்சி தரமாம். உடலில் உள்ள வினை பதிவை எண்ணமாய் விரித்து உடல் இயக்க ஆற்றலாக மாற்றும் மூளை செல்கள் உடலுக்குள் கருமைய உண்மை அறிந்தவரே, உலகம் பேரண்டம் இறைவெளி அறிந்த அறிஞர். இதெல்லாம் அறிகின்ற போதுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும் பார்த்துட்டோம், பரமாத்மாவிலே. எங்கே வாழ்க்கை முடியும்? நம்முடைய அனுபவங்களுக்கு தகுந்த அளவு சாலோக்கியம், சாமீபியம், சாரோபியம், சாவிச்சம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இது வாழ்க்கை தெய்வ நீதியோடு இயற்கை சட்டத்தோடு ஒத்து வாழ்வதே வாழ்க்கை. இதுதான் நம்முடைய பயணம். இப்படி வாழ்ந்து முடிந்த அளவிலே பூர்வ கர்ம வினைகள் எல்லாம் அனுபவித்து முடித்து விட்டு, முடிந்த அளவுக்கு ஆயுள் காலம் வரைக்கும் முடித்து விட்டு இறைநிலையோடு ஒன்று விடுவது, இதான் பக்தி, ஞானம், முக்தி என்று சொல்வார்கள். நம்பிக்கையில் தொடங்குகின்ற வாழ்க்கை ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு அதற்கு தெளிவான விளக்கத்தை பெற்று இயற்கையை புரிந்து தெய்வத்தை உணர்ந்து அதனோடு இணங்கி வாழ்ந்து பரமாத்ம தரிசனம் பெறுவதே, அதனோடு ஒன்றி கலப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே முக்கியமான அம்சம் என்ன என்றால், ஆன்மீக பயிற்சிகளை செய்வது. ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே ஆத்ம தூய்மைக்கானவைதான். வழிபாட்டு முறைகள், கோயிலுக்கு போறோம் செய்யறோம், எல்லாவற்றிலேயும் ரகசியார்த்தமாக இருக்கிறது. அதெல்லாம் விலைக்கு யாரும் சொல்வது இல்லை. ஏற்கனவே பார்த்திருப்போம் இந்த தலைப்பில் நினைக்கிறேன். இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய தலைப்புகளிலே அதை சிந்திப்போம். எனவே ஆலய வழிபாடு என்பது அவசியமில்லாதது என்ற கருத்து தவறு. ஆனா அதில் உள்ள நுட்பங்களை புரிந்து பயன் கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ கோயிலுக்கு போனோம், வந்தோம், கும்பிட்டோம் இருந்தா ஒரு பிரயோஜனம் வராது. இதை இதற்காக செய்கிறோம். 5 மணிக்கு கோயிலுக்கு போகணுமா, இதுக்காகத்தான் 5 மணிக்கு போகணும். 8 மணிக்கு போனா பிரயோஜனம் இல்லை. 108 முறை சுத்தி வந்து வணங்கணுமா, இதற்காகத்தான் வணங்குகிறோம். இது செய்யலைன்னா நம்ம உடம்புக்கு அந்த நன்மைகள் கிட்டாது. வணக்கம், அபிஷேகம், மாதங்களை செய்யறோமா, இதுல என்ன தத்துவம் இருக்கு, இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கையை கூப்பி வணங்குறோமா, யாரை பார்த்து வணங்குகிறோம்? நமக்குள் இருக்கின்ற தெய்வத்தையே நாம் வணங்குகிறோம் என்று ஒவ்வொரு சடங்கிலையும் உள்ள தத்துவத்தை, அந்த மறைபொருள் ரகசியத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டால் பக்தி மார்க்கமே ஞானத்திற்கு கொண்டு வந்து விடும். உதாரணம், ஞான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தியிலிருந்து தான் ஞானத்துக்கு வருகிறார். காளி உபன்யாசகர் அல்லவா அவரு, காளி பக்தர். ஞான மார்க்கம் என்பது என்ன என்றால் இது மட்டுமே போதாது.
உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில உடற்பயிற்சிகளை முறையாக செய்யணும். அப்போ தினசரி எளிய முறை உடற்பயிற்சி செய்வது, இது உடலிலே சிரமங்கள் ஏதும் இல்லாமல் நம்மை காப்பாற்றும். காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற 3 ஓட்டங்களையும் சீராக இயங்க வைத்து உடல் நலத்தை மேன்மைப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல காய்கல்ப பயிற்சி உயிரின் உற்பத்தி திறத்தை அதிகப்படுத்தும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை எல்லாம் அது கூட்டி வைக்கும். அந்த பயிற்சியை தினசரி அந்தந்த நேரங்களில் தவறாமல் செய்யணும். சரி, இந்த வாழ்க்கை பற்றிய புரிதல், அது அக்னி பிரவேசம் சொல்லுவார்கள். வாழ்க்கை பற்றிய புரிதல், நமக்குள் இருக்கின்ற சகவாச தோஷங்கள், இந்த மண்ணெண்ணில் விழுந்த பாத்திரம் இருக்கு பாருங்க, அது இந்த பெருங்காய டப்பா, என்ன ரசாயனத்தை போட்டு கழுவினாலும் வாசனை போகாது. ஒரே ஒரு வழிதான், அந்த பெருங்காய டப்பாவோ மண்ணெண்ணெய் விழுந்த பாத்திரமோ எடுத்து நெருப்பிலே போட்டோம் என்றால் வாசனை அற்று போகும். அதே போல இந்த மனதின் வாசனைகள், தேவையில்லாத குணங்கள், எண்ணங்கள், இவற்றெல்லாம் நீக்குவதற்கான வழி அக்னி பிரவேசம் என்ற அகத்தாய்வு பயிற்சிகள், நம்மை நாமே புடம்போட்டு எடுக்கின்ற பயிற்சிகள். என்ன மாறைதல், ஆசை சிரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், பாவத்தை நீக்குதல், புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுதல், இதெல்லாம் அகத்தாய் பயிற்சிகள். இவற்றெல்லாம் தினசரி கொஞ்ச நேரத்தை இதற்கென்ன ஒதுக்கணும். எப்படி சமையல் பாத்திரங்களை அன்றன்றைக்கு சுத்தப்படுத்தி வைக்கவில்லை என்றால் அடுத்த நாள் சமையல் பயன்படாது. அதை மீறி அதே பார்த்து சமைத்தோம் என்றால் எல்லாம் விஷமாக மாறி போகும், ஃபுட் பாய்சன். அது போல சமுதாய அழுக்குகளால் தினசரி நம்முடைய மனம், ஆத்மா கலங்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஏன்னா நம்மை சுற்றி நடக்கின்ற எதுவுமே கெடுக்கின்ற வகையிலே தான் இருக்கு. நேற்றுக்கு ஒரு புதிய தமிழ் திரைப்படம் என்று இங்கு போனோம், பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், எதற்கு அந்த வார்த்தை இங்க பயன்படுத்துறாங்க? சென்சார் போர்டு என்பது இருக்கிறதா இல்லையா புரியல. அப்போ மக்கள் மத்தியிலே கலாச்சார சீரழிவை செய்வது இந்த திரைப்படங்கள். நல்ல நடிகர், புகழ்பெற்ற நடிகர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஏன் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் என்பது புரியல. சமுதாயத்தை கெடுப்பதை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் பயன்பாடும் அந்த வார்த்தைகள் இருப்பதாக எனக்கு புரியல. அதே போல் தொலைக்காட்சி தொடர்கள், இப்படி எல்லாமே மனிதர்களை கலாச்சாரத்திலிருந்து மீண்டும் விலங்கின வாழ்க்கைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கின்றன. சொபஸ்டிகேட்டட் அனிமல் லைஃப், அதுதான். ஆதி காலத்துல வசதி இல்லாமல் விலங்குகளை போல் வாழ்ந்தான். இப்போ சொபஸ்டிகேட்டட் அனிமல் லைஃப், வசதியான விலங்கு வாழ்க்கை. இதுக்கு பேரு நாகரிகம், லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்றெல்லாம் சில வார்த்தைகளை யாரோ கோடு போட சிந்திக்காமல் பின்தொடர்கின்ற ஆட்டு மந்தைகள் இந்த சமுதாயம். இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அப்பதான் நல்லதை போற்றுவதற்கும் தீயவற்றை விளக்குவதற்கும் முடியும். யாரும் போகல, மறுபடியும் இந்த படம் எடுப்பான யோசிங்க. இங்க யாருமே இல்லை. நாங்க போன போது
நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும்தான், தியேட்டரில் யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் வெற்றி படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது போல நலம் தீது பிரித்து பார்க்கின்ற அறிவு வேண்டுமென்றால் தத்துவத்தையும் வாழ்க்கையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் அந்த நிலை அகத்தாய் பயிற்சிகளிலே தான் கிடைக்கும். தத்துவ விளக்கங்களிலே தான் தெளிவு பெறும். சரி, புரிந்து கொண்டு விட்டோம், செயல்படுத்தணும் இல்லையா? செயல்படுத்துவதற்கு மனம் இடம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப மனதிலே பலம் பலவீனம் என்று 2 கூறுகள் உண்டு. மனதிலே பலம் பலவீனம். தீயதை செய்வதில் இருக்கின்ற பிடிவாதம் நல்லதை செய்வதிலே இருக்காது. இப்ப குழந்தைகளை பாருங்களேன், செல்போன்ல பார்க்கிற ஆர்வம் பாட புத்தகத்தை படிப்பில் இருக்குதான்னு பாருங்க. விதிவிலக்கே இருக்காது. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வீக்னஸ் இருக்கும். பெரியவர்கள் இவர்களுக்கு பல வீக்னஸ் இருக்கும். அப்போ இந்த மனதை தீயதிலிருந்து விலக்குவதற்கும் ஒரு வைராக்கியம் வேணும், நல்லதை பற்றி கொள்வதற்கும் ஒரு மன உறுதி வேணும். இந்த 2ஐயும் தருவது தவம். மன உறுதிக்கான பயிற்சி தான் தவம். அப்ப நல்லவற்றிலே ஸ்திரமாக உறுதியாக நிற்பதற்கு மனதிலே தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பார் பாரதியார். அந்த தெளிந்த நல் அறிவே மனமாக விரிகின்ற போது, அறிவின் சாயலிலே மனம் செயல்படுகின்ற போது தர்மம் சார்ந்தே நிற்கும், அதர்மத்தை வெறுக்கும். அதர்மத்தை வெறுக்கும். நல்லவர்களை நேசிக்கும், தீயவர்களை வெறுக்கும். அப்படி நல்லதை நாடியே வாழ்கின்ற போது நமக்கும் நற்பயன் கிட்டும் என்பதனால தான் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்றார் புத்தர் பெருமான். புத்தம் சரணம் கச்சாமி, ஞானம் பெறணும். தம்மம் சரணம் கச்சாமி, கர்ம யோகத்தை பின்பற்ற வேண்டும். இதற்கு கற்றுக்கொள்வதற்கும் பக்குவம் அடைவதற்கும் கற்று தருவதற்கும் ஒரு இடம், ஒரு அமைப்பு வேணும். சங்கம் சரணம் கச்சாமி. இப்படி இழந்துவிட்ட புதையலை மீட்டெடுக்கும் முயற்சி தான் தியானமும் தவமும். ஆத்மாவின் களங்கங்களை தேவநீதியோடு இணைந்து சீர் செய்து வாழ்க்கையில் நிறைவளிக்கும் செயல் திட்டம் மனவளக்கலை பயிற்சியில் இணைந்த வேதத்திரிய தத்துவம் என்பதை உணர்ந்து பயன் கொள்ள வேண்டும். மகரிஷி ஒரு கவிதை சொல்வாங்க, உலகெங்கும் ரேடியோவில் ஒளி அலைகளாய் அனுப்பும் செய்தி எல்லாம் கலந்தொன்றாய் வான்காந்தத்தில் உள, அவை என்றும் கலைந்து விடுவதில்லை, அலை அழிந்து விடுவதும் இல்லை. சில குறிப்பிட்ட செய்தி ஒருவருக்கு வேண்டுமெனில் தகுதியான சுழல் விரைவை அமைத்து கேட்டால் சிக்கலின்றி அந்த செய்தி சிறிதும் களையாமல் நாம் கேட்கின்றோம். அதுபோல் நில உலகில் ஜீவர்களின் கருமையம் அதுவரையில் சுருக்கி வைத்த நிலையான தன்மையாக அமைந்து அது இயற்கை நீதியாய் நிற்கும். எதுவுமே இந்த வான்காந்தத்திலிருந்து, பூமியின் காந்த களத்திலிருந்து அழிந்து போவதில்லை. எனவே இந்த நீதியை புரிந்து கொண்டு ஆத்மாவிலே தூய்மை இருந்தால்தான் வாழ்க்கை தூய்மையாக இருக்கும், சமுதாயம் தூய்மையாக இருக்கும். இது எல்லா சமுதாயத்தில் நிலைப்படுத்த வேண்டிய கடமை முதலில் அரசியலுக்கு உண்டு. அதனோடு சரிசமமாக மதங்களுக்கும் உண்டு. ஆனா உலகத்தின் பலவீனம் என்ன என்றால்,
2 பேருமே கூட்டுக்களவாணிகள். 2 பேருமே கூட்டுக்களவாணிகள். மக்களின் பயத்தையும் மூட நம்பிக்கையும் மூலதனமாக கொண்டு தாங்கள் மட்டுமே பாதுகாப்பாக மிக வசதியாக ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கென்றே தங்களின் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்பவர்கள். இந்த பித்தலாட்டத்தை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையான ஆன்மீக குருமார்களைத்தான் நாம் நம்பி அண்டி அவருடைய போதனைகள் எல்லாம் நாம் சிந்தித்து செயல்படுத்தினோம் என்றால் இந்த சமுதாயம் சார்ந்தவர்கள் நமக்கு தேவையே கிடையாது. எல்லோரும் நம்மை விட கொஞ்சம் ஏமாற்று வேலையில தேர்ந்தெடுப்பார்கள், அவ்வளவுதான். அவர்களால் நமக்கு எந்த தெளிவையும் தர முடியாது. எனவே வேதத்தின் மகர்ஷி போன்ற உண்மையான குருமார்களை அவர்கள் தந்த தத்துவங்களை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், கற்றுத்தந்த பயிற்சிகளை முறையாக பின்பற்றோம் என்று சொன்னால், நாமே சுயமாக அந்த உச்சத்தை தொட முடியும் என்று சொல்லி, ஜீவாத்மா பரமாத்மா கருமையம் எண்ணம் மனம் என்ற தலைப்பை நீண்டதொரு தலைப்பை நிறைவு செய்து, அடுத்ததாக இதன் தொடர்பாக வரக்கூடிய அடுத்த தலைப்பு விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி. இந்த அம்சங்களை பற்றிய சிந்தனை இப்போது நாம் துவங்குகின்றோம். விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கும் விண் முதல் 5 பூதங்கள், வான்கோள்கள், உலகம், உயிரினம், ஓர் அறிவு முதல் 6ஆம். வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்போக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில் வலுவாத செயல் விளைவு நீதியே கூறுதலறம் என்று இறைநிலையில இருந்து நம்முடைய செயல் விளைவு வரைக்கும் 8 வரிகளிலே ஒரு பரிணாமத்தை தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இந்த இடத்துல சுத்த வெளி அல்ல, பெருவெளி. சுத்த வெளியின் இயல்பை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். என்னது? கினமேட்டிக், querying, highly transparent, mighty, dark and fluid matter. தன் எழுச்சி, நுண் அதிர்வு, ஊடுருவுகின்ற தன்மை, அதனோடு அனைத்தையும் தனக்குள் இயங்க வைக்கின்ற ஆற்றல் என்று இயற்கை விதியாக வரக்கூடிய ஒன்று என்றெல்லாம் சுத்த வெளியின் 6 தன்மைகளை சொல்லி பார்த்திருக்கின்றோம். அந்த சுத்த வெளியே பிரபஞ்சத்தில் பெருவெளியாக அமைகின்ற போது இதிலே 4 பண்புகள் வெளிப்படுகின்றன. வற்றாத இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். வற்றாத இருப்பு என்றால் என்றைக்குமே வற்றி போகாத, குறைந்து போகாத அக்ஷரம். அக்ஷர பிரம்ம யோகம் என்று கீதையில ஒரு அத்தியாயம் உண்டு. அழிவில்லாதது, அதான் வற்றாத இருப்பு. அப்ப வற்றி போகுமா? வற்றாத இருப்புன்னா வற்றி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் வற்றி போகவில்லை. அதான வற்றா இருப்புக்கு அர்த்தம். ஏன் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இயங்குவதற்கான ஆற்றல் மூலம் சுத்தவெளியின் பின்னப்பட்ட நிலைதான்.
அப்படி இயங்கி இயங்கி தன்மாற்றம் அடைகின்ற போது தேய்ந்து போகாதா? பூமி அழிஞ்சு போயிடும் பயமுறுத்துறாங்க நம்மள, இல்லையா? அப்ப எல்லாம் அழிந்து போகும் இல்லையா என்றால், ஒரு சின்ன உதாரணம். எப்படி வற்றாய் இருப்பு என்றால், இப்ப நம்முடைய வாழ்க்கை எடுத்துங்க. இதே போல மற்றவை அனைத்தும் என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ தாயின் கருப்பையில நாமாக உருவானோமா? எங்கிருந்தோ தானே வந்து உள்ளே நுழைந்தோமா? இல்ல. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்தது. அப்போ தாயிடத்தில் இருந்த கருமுட்டை தந்தையிடத்தில் வந்து இணைந்த உயிரணு சேர்ந்த ஒன்று ஆத்மாவாகிறது. காந்த உடலாக ஆத்மாவாகிறது. இதிலே உள்ள அனுபவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி உருவம், குணம் எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்கிறது. இப்போ எங்கிருந்து நம்ம உருவாகிறோம்? இங்கே இருக்கின்ற ஒரு தாய் தந்தை. சரி, கருவாயாச்சு. அடுத்து வளரணுமே. 3.5 கிலோ எடை அளவுக்கு வளர்கிறோம் இல்லையா? 270, 75 நாட்கள், 80 நாட்கள். எதை கொண்டு வளர்கிறோம்? தாயின் உடலில் இருந்தே நாதம் என்ற காந்தலைகளை ஈர்த்து 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 தன்வசப்படுத்தி உயிருடலாக, பிறகு பருவுடலாக வளர்ந்து வளர்ந்து 280 நாட்களுக்கு உள், அதுக்கு மேல போனா சிசேரியன் பண்ணி எடுத்தாகணும். அதுக்குள்ளேயே பிரசவமாகிறோம். சரி, தாய் வேறு, சேய் வேறு. இப்ப இதுவரைக்கும் நமக்கு எதுவுமே தேவைகள் இல்லை. நமக்கு தேவை என்று உணர்வதற்கு முன்பே அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டன. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன். அந்த இறை நீதிப்படி, பரிணாம நீதிப்படி அந்த சிசுவுக்கு வேண்டிய அனைத்தும் கேட்காமலேயே தந்து வளர்க்கப்பட்டது. இப்போ பிரசவமான பிறகு பிரிந்து விட்டது. தொப்புள் கொடி கட். சிறிது நேரத்துல இதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். உணவு வேணும். உடனே பீஸா பர்கர் கொடுக்க முடியுமா? தாய்ப்பாலிலே தொடங்குகிறது ஒரு உணவு. இது வரைக்கும் சாப்பிட்ற வேலை கூட அது கிடையாது. தாயின் கர்ப்பத்துல உண்ணுகின்ற வேலையும் கிடையாது. ஆனா பிரசவித்த பிறகு முதல் அறிமுகம் தாய்ப்பால். அடுத்து வளர வளர பல்வேறு உணவு வகைகள். இந்த உணவு வகைகள் எல்லாம் எங்கிருந்து வருதுங்க? இதே பூமியில தான். அந்த உணவை உண்டோம். என்னாச்சு? 7 தாதுக்களாக செரிமானம் ஆகி இந்த உடலுக்கு தேவையில்லாத அணுக்கூட்டுகள் எல்லாம் கழிவாக பிரித்து மலமாக, மூத்திரமாக, வியர்வையாக, எச்சிலாக வெளியேற்றி விடுகிறது. இப்போ செரித்த உணவு தேவையான சத்து மட்டும் உடலாக மாறியது. தேவையில்லாதவை அனைத்தும் கழிவாக வெளியே போச்சு. அது என்ன ஆகுது? கழிவுகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது. இப்படியே குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து, இருந்து, வாழ்ந்து, முதிர்ந்து 50-60 வயசு முதிர்ந்து, தளர்ந்து, அப்புறம் ஒரு நாளைக்கு சங்கு ஊதி முடிந்த பிறகும் என்ன ஆகிறோம்? உடல் சிதைகிறது. சிதைந்து 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 ஒரு நாள் முற்றிலும் அற்று போகிறது. மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறோம். பஞ்சபூத சேர்க்கையாகிய ஒரு தாயின் கருவிலே உருவாகி
பஞ்சபூதங்களில் 5ஆம் பூதமாகிய மண்ணிலே மக்கி போகிறோம். இப்போ நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே வாழ்ந்தேன், எங்கே போனேன்? எல்லாம் இந்த பூமிக்குள்ளேயே தான். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான். வானத்தில் இருந்தே மனித வாழ்க்கையை முடித்தான் இறைவன் என்றொரு கவிஞன். இதனால இந்த பூமியின் எடையில மாற்றமா என்றால், நான் பிறந்த போது எடை கூடவும் இல்லை, நான் 70 கிலோ எடை வளர்ந்த போது எடை கூடவில்லை, நான் இறந்து சிதைந்த பிறகும் எடை குறையவும் இல்லை. ஏன்? இங்கிருந்த தாய் தந்தையிலிருந்து கருவானேன், இங்கிருந்து உணவுகளை உண்டே வாழ்ந்தேன், இங்கேயே மண்ணோட மண்ணாக மக்கி போனேன். எங்கிருந்து வரவும் இல்லை, இங்கிருந்து எங்கேயும் போகவும் இல்லை. அப்ப பூமியின் எடை மாற்றம் இல்லை, வற்றாயிருப்பு. இதே போல பிரபஞ்சம். அதனால் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த பெருவெளி என்பது வற்றா இருப்பு. அது வளர்வதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. வற்றாத இருப்புனா ஒரு அளவிலேயே இருக்கிறது, அது குறைந்து போவதில்லை. சரி, உருவான அனைத்தும் இறைத்துகள் முதல் மனித இனம் வரைக்கும் எதுவுமே நிற்க முடியாதுங்க. சுழலும் பூமி சுற்றாமல் போனால் என்னாகும்? எதுவுமே சும்மா இருக்க முடியாது. ஒன்னும் இல்லை, நல்ல ஒரு கனடால நல்ல பனி பிரதேசம், ஒரே பனி. அந்த கம்பளி ஆடையெல்லாம் இல்லாம கால் கை மட்டும் தனியா கொஞ்ச நேரம் வெளியே வச்சு பாருங்க, அப்படி ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படி சொன்னீங்கன்னா விரல் தனியா விழுந்துரும். அப்படி ஏதாவது விட்டு போகுது நம்ம இடத்துல. இயக்கம் அற்று போனால் அது சிதைந்து போகும். இயக்கம் உள்ள வரைக்கும் தான் வாழ்க்கை. அப்ப பிரபஞ்சத்தில் அனைத்துமே இறை துகள் முதல் அனைத்தும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். இது பகவத்கீதையில் அருமையான ஸ்லோகம் உண்டு. கர்மயோகத்தை சொல்கின்ற போது பகவான் சொல்றார், அர்ஜுனா, எனக்குன்னு ஒரு வேலையும் கிடையாது, எதற்காக நாம் உழைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நான் அடைய வேண்டிய பேர்களும் கிடையாது. ஆனாலும் நான் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு ஸ்லோகம். இவ பக்தி மார்க்கத்தின் படி கிருஷ்ண பரமாத்மா எங்கோ இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குகிறார், எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு இன்ப துன்பத்தை கொடுத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்பினாலும் சரி, அல்லது அறிவியல் பூர்வமாக இறை துகள் இயக்கம், விண் இயக்கம், பஞ்சபோத இயக்கம், உயிர் இயக்கம், மனித இயக்கம் எதுவுமே நின்று போவதில்லை என்று சயின்டிபிக்கலா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே சரிதான். ஆனா எது உண்மை என்றால் உருவமற்ற நிலையே உண்மை. உருவமற்ற ஒன்றே அனைத்துமாக இயங்குவதே உண்மை. கிருஷ்ண பரமாத்மா தனி ஒரு மனுஷன் கிடையாது. சுத்த வெளிதான் கிருஷ்ணம், கும் இருட்டு. எனவே இவை அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் எது? இப்ப நமக்குன்னு ஒரு எனர்ஜி சக்தி இருக்கு. 820 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரி அளவா? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு மாதிரி. வேதங்கள் எண்ணற்றவை, தவிர்க்க முடியாதவை.
அது போல எத்தனையோ எண்ணற்ற கோள்கள், சூரியன்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏதாவது காலம் தவறி இயங்குகிறதா பாருங்களேன். காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. இது ஒன்றாவது காலம் தவற முடியுமா? இல்லை நம்முடைய ஆயுள் எவ்வளவுன்னு கணக்கு இருக்கு. நான் பெரிய செல்வந்தன், ஒரு நாளை கூட்டிக் கொள்ள முடியுமா? நீ நாளைக்கு வாப்பா பார்த்துக்கலாம், நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வேலையில இருக்கு, நீ நாளைக்கு வா வந்துடுறேன் என்று யமனோடு நாம் மல்லு கட்ட முடியுமா? இல்லை. சரி, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, வா நான் வரேன், வந்து கூட்டு போ என்றால் வந்து கூட்டிட்டு போயிடுவானா? சோ எவ்வளவு ஆயுள் என்று மூச்சு கணக்கு நிச்சயிக்கப்பட்டதோ அதற்கு குறைவாக முன்னாடி போக முடியாது. எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக முடியாது. துல்லியமான கணக்கு காலம். எனவே பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாயதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரண்டத்தை. அந்த பேரறிவுதான் பேராற்றலாக, காலமாக, வற்றா இருப்பாக அனைத்தையும் என்னையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. யாவுமாய் யாவையுமாய் எல்லாம் ஒன்னேதான். எனவே வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், அந்த பேரறிவே என்னிடத்திலே பகுத்தறிவாக செயல்படுகிறது. இந்த பகுத்தறிவே இன்பங்களை தூய்க்கின்ற போது சிற்றின்பங்களை தூய்க்கின்ற போது சிற்றறிவாகவும், அதை அதிலே பற்றி நிற்கின்ற போது, எல்லாம் எப்பவும் எனக்கே வேணும் என்று பற்றி நிற்கின்ற போது பற்றறிவாகவும், இதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்கின்ற போது கற்றறிவாகவும். அப்போ சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் இணைந்ததே பகுத்தறிவு. எனக்கு மட்டுமா? நான் மட்டுமா? 820 கோடி மக்களுக்கும் இதே அமைப்பு தானே. அது மட்டுமா? 5 அறிவு வரைக்கும் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் அதே தானே. அது மட்டுமா? பஞ்சபூதங்களையும் ஒரு சீர்மையோடு இயக்கிக் கொண்டிருக்கிறதே. அப்ப அறிவு எங்கும் இருக்கிறது, எல்லா ஜீவன்களிலும் இருக்கிறது என்று பார்க்கின்ற போது ஜீவன்களிலே தொகுத்தறிவாகவும், எல்லா ஜீவனும் இணைத்து பார்க்கின்ற அறிவு தொகுத்தறிவு. பஞ்சபூதங்களிலும் அதேதான் இருக்கிறது என்று பார்க்கின்ற போது முற்றறிவு. இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தது என்றால் அது மூலமாகிய பேரறிவு. இப்படி சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு சேர்ந்தது பகுத்தறிவு. எல்லா ஜீவன்களிலும் இருக்கிறது என்பதை அறிகின்ற போது தொகுத்தறிவு. பஞ்சபூதங்களுக்குள்ளும் அதுவே இருக்கிறது ஒழுங்கமைப்பாக முற்றறிவு. அனைத்திற்கும் மூலப்பொருள் பேரறிவு என்று வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். காலம் என்றால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இயக்கம், இடைப்பட்ட வாழ்க்கை. இப்ப காலத்தின் நுண்ணழகு என்ன? கண் சிமிட்டும் நேரம். இதை விட உண்மையானது என்ன? கண் சிமிட்டுவதற்கு நேரத்துக்கு கணக்கு எடுத்துடலாம் விஞ்ஞானத்துல. ஆனா விஞ்ஞானத்திற்கு எட்டாத கணக்கு எது? மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், பைக்கோ செகண்ட் பிரிக்கிறாங்களே. அப்படி பிரிக்கிற போது காலத்தின் நுண்ணழகு என்ன என்றால்
சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்று இறை துகள் இயக்கம் பிறக்கின்ற போது அந்த இயக்கத்தின் முதல் சுற்று முடிகிறதே, 3 சுற்றுகளுக்குள் முதல் சுற்று முடிகிறதே, அதுதான் காலத்தின் நுண்ணழகு. எவ்வளவு நுட்பமா இருக்கும் பாருங்க. சோ இப்படி அங்கே தொடங்கிய இறந்த காலம், எதிர்காலம் இல்லாத நிகழ்காலமே விண்களிலே இயங்கி முடிந்த காலம், இயங்க போகின்ற காலம் என்று கடந்த காலம், எதிர்காலம் என்ற பிரிவினைகளோடு ஜீவன்களிலேயும் வாழ்ந்து முடிந்த காலம் கடந்த காலம், வாழப் போகின்ற நாட்கள் எதிர்காலம், இடைப்பட்ட நுண் துகள்களே நிகழ்காலம். நிகழ்காலத்திற்கு கணக்கு கிடையாது. கடந்த காலத்திற்கு கணக்கு உண்டு. 71 வயசாச்சு. எதிர்காலத்துக்கு ஒரு அனுமானம் சொல்லலாம். இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு வருஷமோ இல்ல அடுத்த மூச்சோ கணக்கு இருக்கு. ஆனா நிகழ்காலத்துக்கு என்ன கணக்கு இல்லை. அது மிக நுண்ணிய துகள்களாக கடந்து கொண்டே இருக்கும். இந்த பலம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளி, இந்த பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கும் விண் முதல் ஐம்பூதங்கள். இந்த 4 சேர்ந்தது பெருவெளி. இதுதான் விண் முதல் ஐம்பூதங்கள். இவை இணைந்த வான்கோள்கள், உலகம், உயிரினம், அதில ஓரிரு முதல் 6ஆம். வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வளர்ச்சியே தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம். சீர் என்றால் தெய்வ நீதியின் அர்த்தம், இயற்கை சட்டம் என்ற அர்த்தம். இயல்புக்க விதியே இதற்கு அடிப்படை. அப்ப இறை துகளிலே இயல்புக்க விதி, பஞ்சபூதங்களிலே இயற்கை விதி, ஜீவன்களிலே செயலுக்கு தக்க விளைவு விதி. இந்த இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி என்ற 3 விதியும் சேர்ந்ததுதான் தெய்வ நீதி. இந்த 3ஐயும் நெறிப்படுத்துவதே தெய்வ நீதி. வந்தவை அனைத்திலும் சீர் இயக்கம், இயல்பூக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில், வற்றாது பெருகும் பேரண்டத்தில். ஏன்னா புதிய புதிய இறைத்துவல் தோன்றுகின்ற போது பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகும். எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். பிரஹ் என்றால் பெருகுதல் என்ற அர்த்தம். அதனால் இந்த யூனிவர்ஸ் என்பதுதான் பிரம்மலோகம். விண் என்பது பிரம்மா. எல்லாம் ஒரு பெயர் வச்சு உருவத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம உருவத்தை பிடிச்சுக்கிட்டு தத்துவத்தை விட்டுட்டோம், அவ்வளவுதான். ஆனா அந்த வார்த்தைக்குரிய பொருளை புரிந்து கொண்டால் பிரம்மா ஒரு மனிதன் அல்ல, பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பிரஹ். அது நிறைந்த ஒரு களம் பிரபஞ்சம், அதுவே பிரம்மலோகம். அதாவது விண்வெளி, அதுதான் பிரம்மலோகம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில் வலுவாத செயல்விளைவு நீதியை கூறுதல் அறம். கூர்மையான துல்லியமான தெய்வ நீதி, கூறுதல் அறம் என்பதே தெய்வ நீதி. இப்படி இந்த இறைநிலையில் இருந்து விதி எப்படி பிறந்தது? இயல்பூக்க விதி, இயற்கை விதி, வினை விளைவு விதி. இந்த 3 விதிகளை பற்றி அறிமுகத்தை இந்த ஒரு கவியிலே மார்க்ஸ் நமக்கு தந்திருக்கின்றார்கள். இதன் விரிவான விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக நன்றிகள் ஐயா. சிறப்பான சிந்தனை வரை செயல் உலக தத்துவத்துக்கு அறிமுகம் தந்திருக்கிறீங்க. சிறப்பாக இருந்தது.
அவர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புவர்கள் கைகளை ஏற்றி கேட்கலாம். சிந்தனைகளில் புதிதாக கேள்வி இருக்கும் என்று நினைக்கவில்லை. தகவல்கள் நிறைய கிடைத்தது. கேட்க விரும்புவர்கள் கைகளை ஏற்றி கேட்கலாம். கைகள் உங்க ஏற்றவில்லை ஐயா. ஐயா, இந்த ஹேமமாலினி அம்மா கையெழுத்துங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இது அதாவது இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஒரு இது கேட்கறது எனக்கு உண்மையிலே ரொம்ப அது ஒண்ணு கேட்கணுங்க ஐயா. அதாவது வர்றத அப்படியே ஏத்துக்கிறது தான் அது பாவப்பதிவை போக்குங்களா? அது எப்படி? எனக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், அவ்வளவுதான் இல்லைங்களா? மாற்ற முடியாதுமா. மாற்ற முடியாது. அதுக்காக அதாவது கவலைப்படுறது. நம்ம செயல்பாடுகள் தான் மாற்றத்துக்குரியவே தவிர வந்த இன்ப துன்பத்தை நாம் மாற்ற முடியுதா? முடியாது. நோய் வருது, என்னதான் மருத்துவம் பார்த்து நோயை நீக்கிக் கொள்ளலாம் என்றாலும் அது நீங்குகின்ற வரைக்கும் வலி வருத்தத்தை தவிர்க்க முடியுமா? எதிர்வினை இல்லாம இருக்கிறது நல்லது இல்லைங்களா? ஆமா, எதிர்வினை இல்லாம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மருத்துவம் பயன்படுத்துவது எதிர்வினை தானே. நோய் வந்துருச்சு, அதை தீர்க்கிறோம். அப்ப இதுவும் இயற்கையின் ஒரு அம்சம்தான். சரி, இப்போ நோய் வந்து சில மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள் உண்டு இல்லையா? ஆமா. இப்ப அப்ப என்ன, அதை என்ன செய்ய முடியும்? அப்ப அப்ப ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அப்ப எதை நாம் இயற்கை விதிப்படியே மாற்றிக்கொள்ள முடியுமோ அதை மாற்றிக்கொள்கிறோம். எதை மாற்ற முடியாதோ அது ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை, அவ்வளவுதான். நம்மள கேட்டுட்டு நிக்கிறது, ஏத்துக்கிறியா இல்லையா, நான் போகவான கேட்கும். நோ சாய்ஸ். சோ அதை வந்து ஏத்துக்கிட்டா நமக்கு வந்து முரண்பாடு இருக்காது. அது கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்ல, எதுக்குமே நடக்கிறது ஏத்துக்க. ஓகே, சரி. ஆமா. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, அதாவது கரு ஊட்டுறதுல இருந்து நீங்க இறை விஞ்ஞானத்துல ஒண்ணு சொன்னீங்க. கரு ஊட்டுறதுல இருந்து அந்த நட்சத்திரத்துல இருந்து 10 தடவை பூமி வந்து சுத்தி வருதுன்னா தண்ணி தானே சுத்தி வர்றதுங்களா? இல்ல, அந்த நட்சத்திரங்களுடைய தொகுதி கணக்கு. இப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரம் பூமி மீது ஆதிக்கம் செலுத்துது இல்லையா? அதுதாங்க ஐயா, அதை பத்தி தான். அப்படி 27 நட்சத்திரங்கள் 27 நாட்கள். அடுத்த சர்க்கிள் வந்து மறுபடியும் எந்த கருவில உருவானமோ நட்சத்திரம் உருவானமோ அந்த நட்சத்திரத்துடைய தாக்கம் செகண்ட் சர்க்கிள். அப்படி 10 சைக்கிள் முடியற போது 270 டேஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள டெலிவரி ஆயிடும். அந்த நட்சத்திரம் வந்து எப்படிங்க ஐயா அன்னைக்கு ஒரு நட்சத்திரம்னு எப்படி சொல்றாங்க? அது பூமிக்கு எப்படி அது ஜோதிட இதுபடி எப்படின்னா, இப்போ வந்து நம்ம சந்திரன் எடுத்துக்கொள்ளுங்களேன். 79 நாட்களுக்கு ஒரு சுத்து முடிச்சிருது. ஆமா. அப்படின்னா வட துருவத்துக்கும் சந்திரன் போகுது, தென் துருவத்துக்கும் போகுது இல்லையா? ஆமா, ஆமா. இப்போ அன்னைக்கு நமக்கு சந்திரனுடைய அலைகள் வருவதை காட்டிலும் நமக்கு முன்னாடி இருக்கிற போது அதிகமான ஆற்றல் கிடைக்கும் இல்லையா? ஆமா, அதுதான் கணக்கு. இதே போல நட்சத்திரங்களுடைய கணக்கும். சரி, சரிங்க. சரி, சரி. அதுதான் எனக்கு இன்னும் அது கொஞ்சம் விளங்காம தான் இருக்குங்க. இல்ல, நீங்க இதை என்னாச்சு பாருங்க. ஒரு வட்டமா எடுத்துக்கங்க. பூமி ஒரு வட்டம், அதை சுற்றி ஒரு ஆர்பிட்ல சந்திரன் சுத்தி வருது. நார்த் போல் சவுத் போல் இருக்குது. நாம இருக்கிறது மிடில் ஈக்குவேட்டர் இருக்கிறோம். அப்ப அந்த சந்திரன் அப்படியே நகர்ந்து வரும்போது ஆங்கிள் மாறிட்டு வரும் இல்லையா? அப்போ துருவத்தில் இருக்கிறத விட நமக்கு ஈக்குவேட்டருக்கு வரும்போது சக்தி நல்லா கிடைக்குது இல்ல? அதே போலதான் நட்சத்திரங்கள். ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய தாக்கம் அதிகம். சரி, சரிங்க ஐயா. அவ்வளவுதான். ஓகேங்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க்கை.
வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்க புதிய அன்பர் இன்னைக்கு. ஆமா. உங்களுக்கு தெரியுமா அம்மாவை? இல்ல, நன்றி காலையில ஐயா, கூட நன்றி பேசினாங்க. ஐயா. நன்றி ஐயா. வாழ்க சரி, வளமுடன். ஐடி அனுப்பி வச்சேன். ஓகே. நன்றி ஐயா. நான் பேரை பார்த்த உடனே ஒரு புது அன்பர்களால் வந்திருக்கு, அதுதான் யோசிச்சேன். நன்றி ஐயா. நாங்கள் இன்றைய நிறைவு இந்த செய்துள்ளோமா? வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க ஐயா. வளமுடன் ஐயா. இதுதான் வாழ்க வளமுடன். ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க அவங்களுக்கு சொல்லும்போது சொன்னீங்க, நம்ம எந்த துன்பம், அதாவது நம்ம கர்ம வினையினால நம்ம கஷ்டப்படும் பொழுது, அந்த துன்பங்களுக்கு வந்து நம்ம வந்து துன்பப்படக்கூடாது அப்படி. ஐ மீன் லைக் அதுக்கு நம்ம கவலைப்படுறது அதையெல்லாம் தாண்டி, அந்த வருத்தம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நம்ம அந்த துன்பம் தான் நம்ம கர்மத்த கழிக்குமா? இல்ல நம்ம வருத்தப்படாம இருந்தா நம்ம கர்ம வினை வந்து அத நம்மளுக்கு உணர்த்தணும்னு தானே அது நம்மளுக்கு கொடுக்குது வந்துட்டு. வருத்தப்படாம இருக்க முடியுதா பாருங்கம்மா. அதுதான் கேட்கிறேன் நானு. அதாவது நன்மைகள் வரும்போது மகிழ்ச்சி அடையாமலோ, ம். அத கூட மகிழ்ச்சியோட அடையாம இருந்துடலாம். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், சாத்தியம்தான். ம். ஆனா கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன்னு இருக்க முடியுதா? அடுத்தவள சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கவலை வந்துருது இல்ல, ம். ம். இல்லையா? ஆமா, ஆமா. அப்போ இது தவிர்க்கக்கூடிய பக்குவம் எதுன்னா இறை உணர்வு, பிரம்மஞானம். ஓகே. அப்போ ஞானிகள் வந்து இந்த ரெண்டையும் தவிர்த்து கடந்த நிலையில ரெண்டையும் சமமாக பார்ப்பார்கள். ஓகே. அப்ப இந்த இடத்துல தான் நம்மளுக்கு குருவோட தொடர்பு வந்து ரோல் ஆமா, அவரோட எப்பவுமே ரோல் இறை வந்து இங்க தான் உணர்வும் ப்ளே குரு பண்ணும். உணர்வும் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே, ஓகே. ஏன்னா நம்ம கை தூக்கி விடக்கூடிய ஆற்றல், ஒரு அனுகிரகம், ஒரு துணை, வாழ்த்து எல்லாமே குருவிடத்துல இருந்து தானே வருது. ஓகே, ஓகே. எவரொருவர் குருவை மதித்து ஒழினாலும் தப்பாத குரு உயர் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். ஓகே. ஆனா நம்மளுக்கு அப்ப குருவோட தொடர்பு வந்து நம்மளோட இத வந்து மேம்படுத்ததா இருக்குமே ஒழிய, நம்மளோட கர்ம வினைகளோட அளவ அதோட வீரியத்த குறைப்பதற்கு வருகின்ற அவரோட போதும் அதான் நீங்க ஆ. வந்து ஏத்துக்கிட்டோம்னா ஆ. ரிப்பல்சிவ் கம்மிமா. ஓகே, ஓகே. ம். அதாவது மனசு வந்து உன்னை வெறுக்கிற போதுதான் எரிச்சல் வருது. ம், ம். சரி, ரைட் அப்படின்ட்டீங்கன்னா எரிச்சல் குறைஞ்சு போகுது இல்ல. ஆமாமாமா. அதே போல துன்பம் வருகின்ற போதும் பிரச்சனை வருகின்ற போதும் சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னா ஒரு மாதிரியான மனோபாவம். அது எப்படி என்ன பண்றது அப்படின்னா அது ஒரு மனோபாவம், இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்போ அந்த எதிர்த்து நிக்கிற போது உங்களுக்கு வந்து துன்பம் பெருசா தெரியும். ஓகே, ஓகே. ஏற்றுக்கொள்கின்ற போது அதேதான் ம். அதேதான், ஒண்ணும் மாற போறது இல்ல. நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய உணர்விலே மாற்றம், ஓகே, ஓகே. அவ்வளவுதான். ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு நாம் ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இன்றைய இந்த குறிப்பின் குரல் 101வது வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்திற்கு நன்றியை தெரிவிப்பது. ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.